நம்மளுடைய புது சிஎம் வந்து டேரக்டரோட பையனாக இருந்தவர் ஒரு நடிகராக ஆகி சின்ன வயசுலேருந்து நடித்து அப்படி இப்படி வந்து தளபதியும் ஒரு பொசிஷன் வந்து அப்புறம் ஒரு லீடிங் ஆக்டராக வந்து ஒரு அதிகமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய நடிகராக வந்து பேரும் புகழும் இருந்துட்டு அவர் அதுலேருந்து இறங்கி வந்து தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு தலைவராக இருந்து இந்த எலெக்ஷன்லேயே இறங்கி நான் வின் பண்ணுவேண்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்த பிடிச்சி கிட்டத்தட்ட வந்து பெரும்பான்மையான மக்களோட ஆதரவோட ஒரு சிஎம் ஆகுறாரு. அதனால் என்னையா உனக்கு என்ன வந்தது இதனால் கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் வரல. இதில் விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா வந்து சும்மா சென்னைனா சும்மா கிடையாது. சென்னையில் நீ வின் பண்ணாதாயா நீ சிஎம்ன்றதை வந்து மனசில் கருத்தில் வச்சு அதை செயல்படுத்திக்கிறா போல் அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாலேருந்து கலைஞர்கள்லேருந்து ஸ்டாலின் அவர்கள்லேருந்து இப்போ இருக்க தளபதி விஜய் வரைக்கும் வந்து சிஎம் ஆகிறதுக்கு காரணம் வந்து சென்னை தான் அமைஞ்சிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 இடம் தான் டிசைட் பண்ணியிருக்குது நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் அங்கே தான் இருக்கிறேன். அதே இடத்துல தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து எனக்கு தெரியும் அவர் தான் வின் பண்ணுவாருன்னு தெரியும். அதே மாதிரி சென்னை தான் வந்து இது காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.